கர்நாடகாவிலிருந்து சபரிமலை செல்வதற்காக வந்த பக்தர்கள் வாகனத்தில் சென்ற நிலையில் ஹோசூரில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது பெங்களூரு செய்தியாளர் வாசுவிடம் கேட்கலாம். வாசு, நடந்தது என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது தமிழ்நாட்டிற்கு வழியாக வந்த கன்னடர்கள் சபரிமலை செல்வதற்காக ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிவித்து சபரிமலை செல்வதற்காக வந்து கொண்டிருந்தனர். அப்போது டிடி வாகனத்தில் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது டிடி வாகனத்தின் மேலே கர்நாடகா பிளாக், அதாவது கர்நாடகா இருவண்ண கொடியை கட்டி வந்தனர். ஐயப்ப மாலை அணிந்து கொண்டிருந்த பக்தர்களை உள்ளூர் தமிழ் அரசியல் கட்சி ஆர்வலர்கள் டிடி வாகனத்தை வழிமறித்து, அதாவது அந்த கொடியை கட்டும்படியும் இந்த கொடியை கட்டி கொண்டு தமிழ்நாடுக்குள்ளே வரக்கூடாது என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாலை அணிவித்திருந்த ஐயப்ப சாமி என்று கூட பார்க்காமல் அவர்களை தமிழர்கள் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவமானது கன்னடர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மாலை அணிவித்து டிடி வாகனத்தில் வந்தவர்களை தமிழர்கள் தாக்கியிருப்பது பெரும் குற்றம் என்றும் தமிழ்நாடு காவல்துறை அவர்களை உடனடியாக விசாரித்து கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இல்லை என்றால் கர்நாடகா தமிழக எல்லை பகுதியான ஒசூரில் நாளை போராட்டம் நடத்த இருப்பதாக கர்நாடக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். ராம்குமார். வாசு, தகவலுக்கு நன்றி. காவேரி பிரச்சனை தமிழ் அடிக்கும் போது வலிச்சுடா. காவேரி பிரச்சனை தமிழ் அடிக்கும் போது வலிச்சுடா. கர்நாடகாவிலிருந்து சபரிமலை செல்வதற்காக வந்த பக்தர்கள் வாகனத்தில் சென்ற நிலையில் ஹோசூரில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது பெங்களூரு செய்தியாளர் வாசுவிடம் கேட்கலாம். வாசு, நடந்தது என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது தமிழ்நாட்டிற்கு வழியாக வந்த கன்னடர்கள் சபரிமலை செல்வதற்காக ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிவித்து சபரிமலை செல்வதற்காக வந்து கொண்டிருந்தனர். அப்போது டிடி வாகனத்தில் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது டிடி வாகனத்தின் மேலே கர்நாடகா பிளாக், அதாவது கர்நாடகா இருவண்ண கொடியை கட்டி வந்தனர். ஐயப்ப மாலை அணிந்து கொண்டிருந்த பக்தர்களை உள்ளூர் தமிழ் அரசியல் கட்சி ஆர்வலர்கள் டிடி வாகனத்தை வழிமறித்து, அதாவது அந்த கொடியை கட்டும்படியும் இந்த கொடியை கட்டி கொண்டு தமிழ்நாடுக்குள்ளே வரக்கூடாது என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாலை அணிவித்திருந்த ஐயப்ப சாமி என்று கூட பார்க்காமல் அவர்களை தமிழர்கள் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவமானது கன்னடர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மாலை அணிவித்து டிடி வாகனத்தில் வந்தவர்களை தமிழர்கள் தாக்கியிருப்பது பெரும் குற்றம் என்றும் தமிழ்நாடு காவல்துறை அவர்களை உடனடியாக விசாரித்து கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இல்லை என்றால் கர்நாடகா தமிழக எல்லை பகுதியான ஒசூரில் நாளை போராட்டம் நடத்த இருப்பதாக கர்நாடக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். ராம்குமார். வாசு, தகவலுக்கு நன்றி. கர்நாடகாவில் தமிழ் பேர் இருக்கா? கர்நாடகாவில் தமிழ் பேர் இருக்காடா? கர்நாடகாவில் தமிழ் பேர் இருக்காடா? காவேரி பிரச்சனை தமிழ் அடிக்கும் போது வலிச்சுடா. காவேரி பிரச்சனை தமிழ் அடிக்கும் போது வலிச்சுடா.